தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மதுரை கற்றாப்பாளையம் தெருவில் உள்ள மகளிர் விடுதியில் பிரிட்ஜ் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் 2 பெண்கள் பலியாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, என்ன நடந்தது? தற்போது அதனைத் தொடர்ந்து என்ன நடவடிக்கை அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது? சுரஞ்சனி, தீ விபத்து பொதுவாக நடைபெறக்கூடிய இடங்களில் அதற்கான காரணங்களாக கண்டறியப்படக்கூடிய இந்த பாதுகாப்பில் அலட்சியம் அப்படிங்கிறது பிரதானமாக இந்த தீ விபத்திலும் பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த தீ விபத்தை வெறுமன கட்டிடத்தினுடைய பாதுகாப்பு அலட்சியத்தோடு மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதில் மாநகராட்சியினுடைய அலட்சியமும் சேர்ந்திருக்கிறது. காரணம், இந்த கட்டிடம் அமைந்திருக்கூடிய இடம் என்பது பெரியார் பேருந்து நிலையத்திற்கு எதிரே மிக அதிகமான இட நெருக்கடி கொண்ட கற்றாப்பாளையம் தெருவில் இந்த கட்டிடமானது அமைந்திருக்கிறது. பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்தில் இந்த மருத்துவமனை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு முறைகேடுகள் தற்பொழுது கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதுல மிக முக்கியமானது ஒன்று என்னன்னா, இந்த கட்டடம் இருக்கக்கூடிய இடத்துல, இந்த கட்டடத்துல வாடகைக்கு குத்தகைக்கு லீஸ்க்கு எடுத்திருக்காரு. இதனுடைய ஓனர் ராஜகோபால் லீஸ்க்கு எடுத்து இந்த இடத்துல விசாகா மருத்துவமனை அப்படிங்கிற பேர்ல மருத்துவமனை நடத்துறதுக்காக, கிளினிக் நடத்துறதுக்காக பெர்மிஷன் வாங்கி இந்த இடத்துல ஹாஸ்டல் நடத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு, மிகப்பெரிய விதிமீறல் நடந்திருக்கு. இந்த விதிமீறலை மாநகராட்சிக்கு கவனத்திற்கு வரவே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கட்டடம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையில பழமையான கட்டடம் இடிஞ்சு ஒரு காவலர் உயிரிழந்த விவகாரத்தை அடுத்து பழமையான கட்டிடங்கள் அனைத்தையும் இடித்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு என்பது மாநகராட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு கட்டடம் தான் இது. கடந்த ஆண்டு அக்டோபர்ல இந்த கட்டடத்தை முழுமையா இடிச்சு அகற்றதுக்கான நோட்டீஸ் அப்படிங்கிறது மதுரை மாநகராட்சி கொடுத்திருக்காங்க. கொடுத்த நோட்டீஸ்ல 7 நாளுக்குள்ள இவங்க கட்டடத்தை அகற்றலாட்டி அதுக்கு அடுத்து அந்த கட்டடத்தை நேரடியாக மாநகராட்சியை இடிச்சு அதுக்கான தொகையும் இவங்ககிட்ட வசூலிப்போம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. 7 நாளுக்குள்ள இடிக்கலானா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் சொன்ன மாநகராட்சி ஏன் 1 வருஷமா இதை ஃபாலோ பண்ணல, ஏன் 1 வருஷமா இது மேல ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்போ இதுல கட்டடத்துக்காரங்க பாதுகாப்பு அலட்சியமா தங்கக்கூடிய இடத்துல 45க்கும் மேற்பட்டோர் தங்கியிருக்காங்க. பெரும்பாலும் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவங்க, தூத்துக்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர்னு வெளி மாவட்டங்களை சேர்ந்தவங்க, மெடிக்கல், அப்புறம் இங்க கடைகள்ல கூலி வேலைக்கு பார்க்கக்கூடியவங்க, இப்படி பல்வேறு விதமான தொழில் பின்புலம் கொண்ட நபர்கள்லாம் தங்கியிருக்காங்க. ரயில்வேல வேலை பார்க்கக்கூடியவங்க தங்கியிருந்திருக்காங்க. அப்படி தங்கியிருக்கவங்களுக்கு தொடர்ச்சியாக நிறைய இங்க போதாமை இருந்திருக்கு. அவங்களுக்கு கழிப்பறை, இடவசதி, இப்படி பல்வேறு போதாமை சார்ந்த கோரிக்கைகளை உரிமையாளர்கள்ட்ட வச்சும் அவங்க அதை நிவர்த்தி செஞ்சு தரலங்கிறது மிக முக்கியமா அந்த இடத்துல தெரிய வந்திருக்கு. இன்னும் இவங்க அந்த வெடிச்ச அந்த விபத்துக்கு காரணமான அந்த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப பல ஆண்டுகளாக இங்கே தான் இருந்திருக்கு. ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜா இருந்திருக்கின்றதையும் இப்போ சற்று முன்னர் இங்க தங்கியிருந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஒரு நபர், ஒரு பெண் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்போ இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு பாதுகாப்பு சார்ந்த அலட்சியங்களை கட்டிடம் மேற்கொண்டிருக்கு, உரிமையாளர் செஞ்சிருக்காங்க. மாநகராட்சியினுடைய எச்சரிக்கையை மீறி இருக்காங்க. நோட்டீஸ் கொடுத்து விதிமீறலை கண்டிச்சும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஆக இந்த இடத்துல மாநகராட்சியினுடைய கவனக்குறைவு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு நாம கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா ஒரு கட்டிடம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தும் இதுவரைக்கும் ஏன் நீங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறது மாநகராட்சி மேல நம்ம வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது தொடர்பாக மாநகராட்சியுடைய விளக்கம் கேட்க மாநகராட்சியினுடைய ஆணையர், இந்த மண்டலத்தினுடைய மத்திய மண்டலத்தினுடைய உதவி ஆணையர், இப்படி எல்லாரோடையும் தொடர்புகளை நாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க யாரும் இதுக்கு உரிய பதிலை இதுவரைக்கும் கொடுக்கல. ஏன் 1 வருஷமா ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறதுக்கான பதிலை இதுவரைக்கும் மாநகராட்சி தரப்புல இதுவரைக்கும் சொல்லப்படல. இன்னொன்னு, இந்த இடத்துல சம்பவ இடத்துல கலெக்டர் சங்கீதா ஆய்வு பண்ணிட்டு இனிமே இந்த 1 வாரத்துக்குள்ள இது மாதிரி இருக்கக்கூடிய பலவீனமான ஆபத்தான கட்டிடங்களை, அதாவது அனுமதி பெறாத விடுதிகளை உடனடியாக இடிச்சு அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. இவ்வளவு 2 பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் இந்த நடவடிக்கை எடுத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய வருத்தம். இன்னொன்னு, 2 பேர் உயிரிழப்பு அடுத்து ஒரு 4 பெண்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சைக்காக. அதுல ஒருத்தவங்களுக்கு
ஏற்பட்டிருக்கு. ஒரு 30-40% வரைக்கும் தீக்காயம் இருக்கலாம் என்று எஞ்சப்படுகிறது. மீதி 3 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுல இன்னொரு இந்த இடத்துல ஒரு சின்ன மனிதநேயமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காலையில அதிகாலையில 4:30 மணிக்கு இந்த விபத்து நடந்திருக்கு. விபத்து நடந்ததுக்கு அப்புறம் இங்க பெண்கள் எல்லாம் தங்கியிருந்தவங்களுக்கு எல்லாம் எங்க போறோம்னு தெரியாது. சாலையில உட்கார்ந்தவங்கள பக்கத்துல கூடிய பள்ளி வாசலுக்கு அங்கிருந்த நபர்கள் மாற்றி கொண்டு போய் அவங்களுக்கு தற்காலிகமாக தங்க வைப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க. அது சார், இந்த இடத்துல எவ்வளவு காலமா இந்த கட்டடம் நடக்குது? விபத்து நடந்ததுக்கு அப்புறம் உங்களால பள்ளிவாசல் செஞ்ச அவங்களுக்கு உதவி என்ன? இந்த லேடிஸ் ஹாஸ்டல் 25 வருஷமாக இருக்குது சார். சிட்டியில் மெயினாக இருக்கிறனால இங்கே ஒர்க் பண்ணுறப்பறம் இங்கே தங்குவாங்க. காலை 4:30 தகவல் வந்திருக்கு. உடனே பள்ளிவாசல் மேனேஜர் என்ன பண்ணிருக்காங்க, பள்ளிவாசலை திறந்து விட்டுட்டாங்க. இந்த இருக்க லேடிஸ் ரொம்ப பரேஷனாக இருந்தாலும் அவங்கள பூரா அழைச்சிட்டு கொண்டு போய் மீது உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான ஆலோசனை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி டாய்லெட்ஸ் எல்லாம் திறந்து விட்டு போய் ஒரு 6-7 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. அவர் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா பெண்களுமே நாங்கள் எங்கள் தொழுகையை கூட பிற்படுத்திட்டு கூட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணோம். இந்த விபத்தில் ரொம்ப சங்கடமாக 2 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அருகாமையில் இருக்காங்க. நாங்கள் பள்ளிவாசல் தொழு வர நேரத்தில் இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ் ஹாஸ்டல் இது எங்கள் பள்ளிவாசல் பில்டிங் இதுவும் ரொம்ப அருகாமையில் இருக்குது. என்ன அந்த நேரத்தில் அதிகாலைங்கிறனால மக்கள் யாரும் பெருசாக உதவி செய்ய முடியல. மேலாளர் இவங்க தான் அஜர்த்து இவங்க தான் இருந்தாங்க ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில். இல்லை இன்னும் சிறப்பாக நாங்கள் ஒரு பகல் நேரம்னா நாங்கள் எல்லாருமே வியாபாரிகள்லாம் இருக்கோம். இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணியிருப்போம். சார், நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாப்புல கடை வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல எவ்வளவு நாளா இந்த ஆஸ்பத்திரி இயங்குது, இந்த மருத்துவமனை இயங்குது, என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்க? இதுல ஏறக்குறைய 40 வருஷ காலமா அந்த ஆஸ்பத்திரி இயங்குது. 25-30 வருஷமா ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு எதிர்த்தாப்புல ரோஷன் செப்பல் கம்பெனி கடை வச்சிருக்கேன். சுண்ணாம்புக்காரத்தடு கட்டாப்பாளையத்தில் பஜார் தலைவரும் நான் தான், ஜான் முகமதினுடைய பேரு. காலையில் இந்த சம்பவம் நடந்து எனக்கு தகவல் வந்து உடனே நான் 6 மணிக்கு வந்துட்டேன். ஆனால் சம்பவம் நடந்தால் 4:30 மணிக்கு, 6 மணிக்கு நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். பள்ளிவாசலில் சொல்லி அவங்க மேனேஜர் என்ன சொன்னால், பள்ளிவாசலில் திறந்து விட்டு பெண்கள்லாம் காலை கடனை முடிக்கிறதுக்காக அது பாத்ரூமு லெட்டின் எல்லாத்தையுமே திறந்து விட்டு அவங்கள கொஞ்சம் நிம்மதிப்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் தான் வெளியே போனாங்க. இந்த எல்லா வசதியுமே உள்ளே நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். இது மேலே இந்த மாதிரி இது நடக்காத அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைச்சு நல்லது செய்யணுன்றது என்னுடைய விருப்பம் தான். இல்லை, இந்த இடத்துல நீங்கள் எதிர்த்தாப்புல இருந்து பார்க்கும்போது என்னென்னலாம் இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணியிருக்கு? கட்டடம் மிகப்பெரிய பழைய கட்டடம் தான், அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நோட்டீஸ் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. சுமார் 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் அவங்க நோட்டீஸ் கொடுத்து காலி பண்ணலங்கிறதுக்கு என்ன காரணம் எங்களால் சொல்ல முடியாது. இருந்த போதும் கீழே ஒரு 5-6 கடை இருக்குது. எந்த வசதியும் இல்லாதனால இதை எந்த அளவுக்கு முடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். இதுக்கு எல்லாருமே உதவி செய்யணும். இவங்க இந்த இடத்துல விபத்து நடைபெற்ற நேரத்தில் அவ்வளவு பெண்களுக்கு 20க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு உடனடியாக இவங்க தான் போதிய வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க பள்ளிவாசல் தரப்புல. அதுக்கு அந்த மனிதநேயம் ஒரு பக்கம் இருக்க, இந்த இடத்துல எந்தவித அடிப்படை வசதிகளோ எந்தவித தேவைகளும் இல்லாமையே இந்த இடத்துல இத்தனை ஆண்டுகளாக ஒரு ஹாஸ்டல் இயங்கி இருக்கு. அதுவும் விதிமீறலோட முறைகேடாக நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் மாநகராட்சி ஏன் நடவடிக்கை எடுக்கல, மாவட்ட நிர்வாகம் ஏன் நடவடிக்கை எடுக்கல என்ற மிகப்பெரிய கேள்விகள் இந்த விபத்தை முன்னிட்டு மேலெழுந்து வந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா நாம தொடர்பான விபத்துல ஏன் நடவடிக்கை எடுக்கல தொடர்பான அடுத்தடுத்த தகவல்களை தொடர்ந்து வழங்கிட்டே இருப்போம். சிவரஞ்சனி, விதிமீறல்கள் அபாயகரமான முடிவை கொடுக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. வெற்றி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.